இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நம்ம வந்து எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட் வந்து எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஆப் வந்து பிக்சார்ட். மறக்காம அது உங்களுக்கு வேணா மறக்காம கமெண்ட் பண்ணி போயிருங்க. டேரெக்டாக டவுன்லோட் லிங்க் கிடச்சிரும். பிக்சார்ட்டோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. எடிட் ஃபோட்டோ கொடுத்து உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கும். ஒயிட் கொடுத்துக்கோங்க. ஒயிட் கொடுத்துட்டு கீழே கிராப் ஆப்ஷன் இருக்கும். கிராப் ஆப்ஷன் கொடுத்துட்டு 4:5 ரேஷியோ போர்ட்ரேட்டுக்கு வந்து கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆட் ஆப்ஷன் இருக்கும். ஆட் கொடுத்து இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி ப்ராப்பராக கிராப் ஆப்ஷன் கொடுத்து ப்ராப்பராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சைஸ் நான் எந்த அளவுக்கு கட் பண்ணுறனோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் ஃபோட்டோ கட் ப்ராப்பராக வந்து இந்த இடத்துல அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ செட் பண்ணுற மாதிரி ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2 ஃபோட்டோ அதே மாதிரி சேம் இந்த மாதிரி 2 சைடு அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஆட் ஃபோட்டோ கொடுத்து இன்னொரு ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பேக்ரவுண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ ரிமூவ் பண்ணிட்டு கீழே உங்களுக்கு எந்த இடத்துல பிளேஸ் ஆகணும் நினைக்கிறீங்களோ ப்ராப்பராக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஜூம் பண்ணி வச்சுட்டு இப்போ அந்த பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ரைட் சைடு லேயர் ஆப்ஷன் இருக்கும். இதை டச் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் மட்டும் டச் பண்ணி இந்த ஆப்ஷன் டச் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆப்ஷன் இருக்கும். மெர்ஜ் ஆப்ஷன் கொடுத்துட்டு இன்னொரு ஆப்ஷன் இதையும் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. சேம் 2 ஃபோட்டோவும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கலர் கிடச்சிடும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும். ஸ்டிக்கர் சன்லைட்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா கீழே இந்த லைட் வந்துடும். ஓகேங்களா? இது டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிளண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். பிளண்டில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இன்சைட் ரைட் சைடையும் லெஃப்ட் சைடு கார்னர்லையும் இந்த மாதிரி நான் செட் பண்ணுற மாதிரி ப்ராப்பராக செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கீழே உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிச்சுன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குட் பை, லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் ஒரு யூஸ் பண்ண வீடியோஸ் சந்தி.